மனசு ரொம்ப குழப்பமா இருக்கா? ஏதாவது பிரச்சனை ஏதாவது பிரச்சனையிலே ஏதாவது பிரச்சனை நடக்குதா உங்கள் வாழ்க்கையில்? ஏதோ சம்பவம் நடக்குது, ஏதோ பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடக்குது, மனசில் ரொம்ப குழப்பம் இருக்குது, அமைதி இல்லை, ரொம்ப பலவீனமாக உணர்ந்தீங்கன்னா எங்கேயாவது தனிமையில் 1 மணி நேரம் நடந்து போயிட்டு வாங்க. இது ஒரு வச்சிங்கன்னா மனசு அப்படி தெளிவடையும், உறுதியடையும். மனசு வந்து உறுதியடையும். தனிமை தான் உண்மை அப்படின்னு அந்த புரிதல் நமக்கு ஏற்படும். நம்மக்கிட்ட அடிமைத்தனம் இருக்காது. ஒரு விஷயத்தில் தெளிவாக ஒரு முடிவு எடுப்போம். போய் 1 மணி நேரம் எங்கேயாவது நடந்து போயிட்டு வரணும். இது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் இதை பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளில் தெளிவாக ஒரு முடிவு எடுப்பீங்க. உங்களுடைய செயல்பாடு, சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்கும். குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் தெளிவாக இருக்கும். அதனால் ஏதாவது பிரச்சனை, அதிகமான குழப்பங்கள், அதிகமான பிரச்சனைகள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, ஏதோ ஒரு சம்பவங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக இருக்கணும், தெளிவாக பேசணும், சரியாக பேசணும், சரியான முடிவை எடுக்கணும், குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் மன உறுதியோடு செயல்படணும். அப்படின்னா நீங்கள் தனியாக நடந்து போயிட்டு வரணும். 1 மணி நேரம் எங்கேயாவது சும்மா அப்படி நடந்து போயிட்டு வரணும். யார்கிட்டையும் பேசாமல், யார் கூடயும் போகாமல் தனிமையில் நடந்து போங்க. நடந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு உறுதி அடைகிறத உங்களால் பார்க்க முடியும். உங்கள் மனசு தெளிவடைவதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் தினசரி இது நீங்கள் காலைல நடைப்பயிற்சி அல்லது மாலை நேரத்தில் நடைப்பயிற்சி ஏதாவது ஒரு வேளை பண்ணால் கூட போதும். ஒரு 1/2 மணி நேரம் நடந்து போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா நீங்கள் சந்திக்கிற அனுபவங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் தெளிவாக செயல்படுவீங்க, தெளிவாக சிந்திப்பீங்க, மன உறுதியோடு சிந்திப்பீங்க, அமைதியாக சிந்திப்பீங்க. குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் செயல்படுவீங்க. குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க. தடுமாற்றம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குல்ல, வன்முறை, மனித உணர்வு வாழ்க்கையில் உள்ள வன்முறைகளை இது தவிர்க்கும். நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறது இருக்குல்ல, ஒரு அமைதியான முடிவு எடுப்பதற்கும் நீங்கள் ரொம்ப தெளிவாக செயல்படுவதற்கும் தினசரி தனிமையில் நடந்து பழகணும். ஒரு 1/2 மணி நேரம் நடக்கிறீங்க, தனிமையில் நடந்துட்டு சும்மா மெதுவாக நடந்தாலே போதும். வேகமாக நடக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது எதுக்காக நாம் இந்த மாதிரி நடக்கிறோம் அப்படிங்கிற நோக்கம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேகமாகலாம் நடக்க மாட்டீங்க. உங்கள் தெளிவாக நம்ம எதுக்காக தனிமையில் நடக்கிறோம், உடற்பயிற்சிக்குன்னு நடக்கிற நடைங்கிறது வேறு. அது ஏதோ ஓட்டப்பயிற்சி அல்லது வேகமான நடைப்பயிற்சி. எதுக்காக நம்ம இதை செய்கிறோம்? நம்ம உடம்புக்கு நன்மை ஏற்படுவதற்காக, உடற்பயிற்சி செய்வதற்காக அதனால் நீங்கள் வேகமாக நடக்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்கள் மெதுவாக ஏன் நடக்கிறீங்க? அப்படி தனிமையில் ஒரு 1/2 மணி நேரம் நடக்கிறது மன உறுதிக்கு உதவி செய்யும். மன உறுதி, தெளிவாக முடிவெடுப்பதற்கு, அமைதியாக செயல்படுவதற்கு, ஒரு நிதானமாக செயல்படுவதற்கு நீங்கள் இந்த மாதிரி தனிமையில் ஒரு 1/2 மணி நேரம் மெதுவாக நடந்து போங்க. அது எந்த நேரமாக இருந்தாலும் ஓகே. அது இரவாக இருந்தாலும் சரி, வெளிச்சமாக இருந்ததுன்னா தெருவிளக்குகள் ஏதாவது வெளிச்சமாக அவங்க கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு கூட நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் நடந்து போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு தனிமையில் நடக்கிறதுங்கிறது தனிமையில் இருப்பது அதேமாதிரி வீட்லேயும் உங்களுக்கு தனி இருப்பிடம் இருக்கணும். இந்த கும்பலாக படுத்து தூங்குறது, கணவன் மனைவி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவமானங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் தூக்கத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. தூங்க தானே செய்கிறீங்க, தனியாக படுத்துருங்க. ஒன்றா புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தோடு ஒன்றா படுக்கிறது, இதெல்லாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்தும். ஒரு குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் அங்கே ஒழுக்கம் இருக்கணும். வசிப்பதில் ஒழுக்கம் இருக்க வேண்டும், தூங்குவதில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். தனியாக படுத்து தூங்கும்போது தனித்தனியாக 8 வயசுக்கு மேலே 8 வயசுக்கு உட்பட்ட பசங்களை தான் உங்கள் பக்கத்தில் நீங்கள் படுக்க வச்சு தூங்கணும். பெற்றோர்களுடன் தூங்குவதற்கு, அப்பாவோடையோ அல்லது அம்மாவோடையோ தூங்குவதற்கு அந்த 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் அனுமதி. 8 வயசு ஆகிடுச்சா அப்போ தனியாக படுக்க வச்சிடணும். கணவன் மனைவியாக அவங்க தூங்குறாங்க அப்படின்னா தனித்தனியாக போய் தனித்தனி அறைகள் இருக்க வேண்டும். தனித்தனி அறை இருக்க வேண்டும். இப்போ தனித்தனியாக போய் தூங்கணும். தூங்கும்போது தனித்தனியாக போய் தூங்கிடணும். வீட்டில் ஒவ்வொரு கணவனுக்கு தனியாக அறை இருக்க வேண்டும், மனைவிக்கு தனியாக அறை இருக்க வேண்டும். கணவனின் அறைக்குள் மனைவி போகக்கூடாது, மனைவியோட அறைக்குள் கணவன் போகக்கூடாது. இப்போ கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உடலுறவு வச்சுக்கிறது எங்கே வச்சுப்பாங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் ஆடம்பரம் இல்லையா? இது தேவை. இந்த தேவை. ஒரு ரூமோட அளவே கொஞ்சம் ஒரு 10 அடி அகலம், 10 அடி நீளம் தான் இருக்கணும். அப்போ ஒரு கழிவறை, ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, அவ்வளோதான். இது தேவையானது. இதுக்கு அதிகமாக அப்போ இதுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது,
இது கூட இல்லாமல் சும்மா ஒரு ஹாலில் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வரிசையாக படுத்து தூங்குறது, இது வந்து கஞ்சத்தனம். இப்போ வீடு பெருசாக இருக்கும், ஆனால் வந்து தனித்தனி ரூம் இருக்காது. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வரிசையாக ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தூங்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும், அமைதி என்பது இருக்காது, ஒழுக்கம் என்பது இருக்காது. ஒரு நல்ல விஷயங்கள், அவமானகரமான சம்பவங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் உள்ளவங்க மன உறுதியோடு இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து மன உறுதியோடு இருக்கணும், தெளிவாக செயல்படணும், தெளிவாக சிந்திக்கணும். ஒரு குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் வசிப்பிடத்தில் தனிமை தேவை. உங்களுக்கு வீட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேற்பட்ட உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இருப்பிடம், தனித்தனி சமையலறை, தனித்தனி குளியலறை, தனித்தனி கழிவறை இருக்க வேண்டும். அப்புறம் வந்து தனியாக நடந்து போயிட்டு வர்ற வழக்கம் தினசரி நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது கடைபிடிக்கணும். தனியாக அப்படி வெளியில் நடந்து போயிட்டு வரும்போது அப்போ தான் வந்து தனிமை தான் உண்மை. அதே அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்ப்பீங்க. நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி தனியாக நடந்து போயிட்டு வரும்போது தான் தனிமை தான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. ஒரு சரியான முடிவு அதுவாகத்தான் இருக்க முடியும். எப்போவும் கும்பலாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க, தனியாக இருக்கிறதுக்கே உங்களுக்கு பிடிக்கல, வீட்லேயும் தனியாக ஒரு இருப்பிடம் உங்களுக்கு இருப்பதை நீங்கள் விரும்பவில்லை, தனியாக நடப்பதே உங்களுக்கு விரும்பலை, எனக்கு தனியாக போகிறதோ தனியாக நடந்து போகிறதோ தனியாக வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பயந்துருக்கீங்க, தனிமை பார்த்து பயப்படுறீங்க, கும்பலாக இருக்கிறது தான் உண்மைன்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தப்பாக ஒரு முடிவு எடுப்பீங்க. உங்கள் முடிவு எல்லாமே அதில் நிறைய வன்முறை நிரம்பியிருக்கும். ஏன்னா நீங்கள் தனிமை தான் உண்மைன்னு நினைக்கும் போது தான் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மென்மையானதாக இருக்கும், சரியானதாக இருக்கும். தனிமை தானே உண்மை. அதனால் வந்து அதுக்கு அந்த உண்மையை உணர்வதற்கு நீங்கள் சில கடமைகளை செஞ்சே ஆகணும். தனிமை தான் உண்மை என்பதை உணர்வதற்கு நீங்கள் சில கடமைகள் என்ன செய்யணும்? வீட்டில் தனி இருப்பிடம் தேவை, தனி சமையலறை, தனி கழிவறை, 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனி இருப்பிடம், தனி குளியலறை, தனி கழிவறை தேவை, தனி சமையலறை தேவை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அப்போ தான் தனிமை தான் உண்மை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அது மாதிரி சாயந்தரமோ காலையிலையோ ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ தனியாக நடந்து போயிட்டு வாங்க. மனசில் தெளிவு அப்படி ஏற்படும். தெளிவும் அமைதியும் உறுதியும் அந்த அளவுக்கு ஏற்படும். குழப்பங்கள் நீங்கும், அவமானங்கள் நீங்கும், உங்கள் வாழ்க்கை அமைதியாக செல்லும்.